எசேக்கியேல் மதுரையிலிருந்து நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். கர்நாடக சங்கீதத்திலே PhD முடித்து மதுரையிலே ஒரு அரசு பள்ளியிலே இசை ஆசிரியராக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கீபோர்டிலே இருக்கிறவர் சகோதரர் அலெக்ஸ் கவர்னர் குமார், கோவில்பட்டி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். அதோடு கூட சகோதரர் டேனியல் பெங்களூர் பணித்தளத்திலே ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தட்சிணாமூர்த்தி அண்ணன் அவங்க கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் ஒரு ரிட்டையர்டு இங்கிலீஷ் டீச்சர், PG டீச்சர். அதோடு கூட சகோதரர் ரவிச்சந்திரன் கோயம்புத்தூர் பணித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார், நம்முடைய களப்பணியாளர். இப்போதும் சகோதரர் ஜேம்ஸ் எசேக்கியேல் ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் கொடுப்போம் நாமம். 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 இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும்
கண்களை மூடுவோம். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. நமக்கு அது தேவபலமாக இருக்கிறது. நம்முடைய வணக்கங்களுக்கு முன்பாக அந்த சிலுவையை கொண்டு வருவோம். ஒரு காலத்தில் கேவலமாக எண்ணப்பட்ட சிலுவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே ஈரமானவராய் தூங்கினபடியால் இன்று அந்த சிலுவை நமக்கு ஒரு புனித சின்னமாக இருக்கிறது.
My beloved, Jesus Christ, who died for me. My beloved, Jesus Christ, who died for me. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தருளி உம்முடைய அன்பு என்னது என்று எங்களுக்கு விளக்கிச்சு. ஆமாண்டவரே, தம்முடைய மகனை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த வண்ணமாக நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை விலைக்கரியமாக பெற்று எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து பிதாவுடைய உட்புறமாக்கி இப்பொழுது பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சிறிதாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தது. பரிசுத்த ஆவியானவரே, இவற்றையெல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த காலவெளியிலே எங்களோடு பேச முடிகிறபடியாக நன்றி சொல்கிறேன். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. ஆமென். நான் வெள்ளிக்கிழமை மாலை அன்று உங்களுக்கு சொன்னது போல அதே உதவி உங்களுக்கு மீண்டும் நாடுகிறேன். நம்பர் 1, தலை அசைப்பதை விட்டு வாயை திறந்து ஆம் ஆமென் என்று ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். நம்பர் 2, வேத வசனங்களை எனக்கு வாசித்து காண்பதற்கு ஒரு விடுதலை எனக்கு தேவை. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மற்ற எந்த ஒரு மார்க்கத்தாலும் கொடுக்க இயலாத ஒன்றை இந்த உலகத்திற்கு தர வந்தார். அது என்ன? What is so unique about what Jesus Christ had to offer to this world that the other faiths could not? That's the question. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகத்திலே நித்திய காலமாய் உழந்து திரிந்து வாழப்போகிற அந்த அத்துணை ஆத்துமாக்களின் மேலும் தேவனுடைய கடும் சினம் பெருவெள்ளத்தை போல கடந்து வரும் பொழுது அவர்களால் அதை நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த கடும் சினத்திலிருந்து மீட்பதற்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். பாவம் செய்கிறவர்கள் என்று பார்க்கும் பொழுது உலகத்திலே பாவம் செய்யாதவர்களே கிடையாது. இன்றைக்கு கூட நாம் பாவாளிக்கு ஜெபம் செய்தோம். நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், யார் நரகத்தில் இருப்பார்கள்? பாவிகள் என்று பொதுவாக சொல்லக்கூடாது. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு சென்று சேர்கிறார்கள். அப்ப நம்முடைய கேஸ் எப்படி? நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் நமக்கு நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையோடு நமக்கு சதா காலமும் குமாரனோடும் பிதாவோடும் வாழ்வோம் என்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை மறுதலித்து அவர் கொடுக்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்கிற எந்த ஒரு நபரும்
ஒரு நாளிலே நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி நின்று நரகத்துக்கு செல்லும் அவர்கள் மேல்தான் தேவனுடைய கோபாக்கினை பெருவெள்ளமாக வரப்போகிறது. Thank God you and I have been saved. Amen. Thank God. இது எதனால் உண்டானது? நம்முடைய செயல்களால் அல்லவே அல்ல. Turn with me to the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். Apostles 13:38. ஆதலால் சகோதரரே, யார் மூலமாய் இவர் மூலம் திருப்பி சொல்லாதீங்க. யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். யார் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:11. Apostles 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இவற்றை அருள்வதற்கு ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். சத்தமா? ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி? ரத்தம் சிந்தப்பட்டு நாம் மீட்கப்பட்டு அதற்கு பிறகு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ரத்தம் சிந்துதல், பாவ மன்னிப்பு, இவை எல்லாவற்றுக்கும் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எதற்கு பொறுப்பெடுக்கணும்? மனம் திரும்புதல். எதற்கு? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் அங்கு உண்மையான பாவ மன்னிப்பு இருக்க முடியாது. நாம் வாசித்த பகுதிகள் பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேல், புதிய ஏற்பாட்டிலே நாம வாசிச்ச அந்த நிருப பகுதி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உண்மையான மனம் திரும்புதல் அங்கு வலியுறுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாடு காலத்திலே தேவன் எப்படி இருந்தார் என்பதை நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நீங்க எனக்காக வாசிங்களேன். யாத்ராகமம் 34:6 நினைக்கிறேன். யாத்ராகமம் 34:6. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும். கர்த்தர் அவரை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கிறீங்க இல்லையா? சரி, அப்படி தொடர்ந்து படிங்க. ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை. இங்க பாருங்க, இந்த இப்ப வாசிச்ச வசனத்தை திரும்ப பாருங்க. வாசிங்க ப்ளீஸ்.
read out to me verse 7. 1000 தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். இங்க வரைக்கும் பாருங்க. இங்க வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் மனமுருக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவுடையவர், 1000 தலைமுறைக்கு இரக்கம் காக்கிறவர் என்று ஒரு பக்கம் போடப்பட்டிருக்கிறது. அப்படி அடுத்த பகுதி பாருங்க. படிங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அப்புறம் குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறது. இது ஒரு பெரிய புதிர் இல்லையா? ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது தேவன் நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ளவரும் சொல்லி வாசிக்கிறோம். அதே நேரத்தில் பெற்றோருடைய அக்கிரமங்களை மீறுதல்கள் பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கணக்கு கேட்கிறவர்கள் வாசிக்கிறோம். இது எப்படி? ஒரு நாணயத்துக்கு, ஒரு காயினுக்கு எத்தனை சைடு உண்டு? 2 சைடு உண்டு இல்லையா? One side is the head, the other side is the tail. அதே போல இங்க தேவனுடைய இரு பக்கத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே அவர் எப்படி இருந்தால் பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரித்து வந்தவர். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டுமானால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பாவம் இல்லாதவரை நம்முடைய பாவங்களை சுமக்கும்படிக்கு பாவமாக்கி அனுப்பி அவர் நமக்காக வந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். 2 கொரிந்தியர் 5:21, 2 Corinthians 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் நமக்காக பாவமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கி, யார் இயேசு கிறிஸ்து? வார்த்தையாகிய தேவன், திரியேக தேவனுடைய 2ஆம் ஆளுமைத்துவத்தை உடையவர். The second personality of the triune God. அவர் இந்த பூமிக்கு தம்முடைய மகிமையை விட்டு இறங்கி வந்து நமக்காக பாவமானார், நமக்காக சபமானார். நாம் அவருக்குள் தேவன் நீதியாக காணப்படுகிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் மனு குலத்துடைய பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர் கப்பர்நகூமிலே பேதுருவின் வீட்டிலே வாழ்ந்து வரும் பொழுது எப்பொழுதும் போல கூட்டம். இந்த கூட்டம் எதற்கு வந்திருக்கிறது? அவர் சொல்வதை, அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அல்ல, அவர் செய்கிற அற்புதங்களை காண வந்திருக்கிறது. எதற்கு? அவருடைய அற்புதங்களை காண வந்திருக்கிறது. அந்த அற்புதங்களை காண வந்திருக்கிற கூட்டம் தான் அநேகரை தவிர அதிலே அவருடைய வார்த்தையால் தொடப்பட்டவர்கள் ஒரு சிலரே. முண்டி அடித்துக் கொண்டு அந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி நின்று எங்கெல்லாம் யார் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லல, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, அவர் பேசுகிறார். அவர் பேசும் பொழுது அவரை கவனிக்கிறவர்களை காட்டிலும் அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது கூட்டம் தான் அது. அதனால அவங்க போக்கஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வர. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த 4+1 5 பேருக்கும் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை?
நம்பிக்கை இவரிடத்திலே வந்தால் சுகம் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் சுகம் கிடைக்கும். இது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கேட்டீங்கன்னா, this is called natural faith, human faith. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. அவர் முன்பின் நமக்கு தெரியாதவர், அவர் குடும்பத்தை பத்தி நமக்கு தெரியுமா, அவர் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியுமா, எதுவும் தெரியாது. மயக்க மருந்து கொடுத்த ஒரு டாக்டர் வராரு, அவர் நமக்கு மயக்க மருந்து கொடுத்து நம்ம மயக்கமாகி திரும்ப எழுந்து போன நமக்கு நம்பிக்கையா இல்லையா? இல்லைன்னா போக மாட்டான். நிச்சயமா நமக்கு மயக்க மருந்து கொடுத்தாலும் அவர் நம்மை திரும்பவும் கண்டுபிடிக்க செய்வார், நமக்கு கான்சியஸ்னஸ் வருவதற்கு அவர் உதவியாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம அட்மிட் ஆகிறோம், சர்ஜரி நடக்கிறது. இதெல்லாம் நேச்சுரல் ஃபெய்த், இதெல்லாம் ஹியூமன் ஃபெய்த். ஒருத்தர் ரோட்ல எங்களை போன்ற பார்வையற்றவர்களுக்கு வாங்க ரோட கடந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. ஐயா உங்க எனக்கு முன்னும் பின்னும் தெரியாதுயா, அவங்க கை பிடிச்சு பண்ண சொல்ல முடியுமா? முடியாது. So this is natural faith. இந்த நேச்சுரல் ஃபெய்த்தோட தான் இவர்கள் அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். சரி, கதவு வழியா உள்ள போகலாம்னு சொன்னா உண்மையாகவே இறக்கும் ஒரு கூட்டமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பாவம் அவனை தூக்கிட்டு வராங்க, இறங்க விடுங்கப்பா, அந்த அவன் படிக்கோடு தூக்கிட்டு வரானப்பா, கொஞ்சம் உள்ள விடப்பா, ஒரு தள்ளுப்பா, அப்பா கொஞ்சம் உள்ள போட்டுப்பாங்க, நடந்து விடுப்பாங்களா இல்லையா? எல்லாம் அங்கேயே பார்த்துட்டு கிடக்கு. அப்போ இவர்கள் யோசிக்கிறாங்க, இவனை எப்படியாகிலும் அவருக்கு முன்பாக இறக்க வேண்டும். என்ன பண்றது? வா மேல போலாம். மேல போய் தட்டோட்டை பிரிச்சு கரெக்டா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு முன்னால நிற்கிறார். நல்லா கவனிங்க, சீரியஸா அங்க அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஓடு உடைஞ்சு கீழ் விழுது, மண்ணுக்கு விழுது, குச்சி விழுது, எவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவுல அவனை கொண்டு வந்து அதற்கு முன்பாக கட்டிலோடு இறக்குகிறார். அப்ப எவ்வளவு பெரிய கேப் உண்டாயிருக்கணும், 6 அடி, அவ்வளவு பெரிய கேப். அந்த நேரமா எவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருந்திருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் நடுவுல, அத்தனை பேருக்கு நடுவுல அவனை இறக்குகிறார்கள். நம்பிக்கையோடு. என்ன நம்பிக்கை? இவரிடத்தில் வந்தால் குணம் ஆகும். இவரிடத்தில் வந்தால் குணமாக்கிற நம்பிக்கையோடு அவர்கள் இறங்குகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறார்? அதை மட்டும் வாசிக்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். மகனே உங்களுடைய அப்படின்னு சொல்லல, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அப்படிதான் போடப்பட்டது. உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு போடல. நல்லா கவனிங்க. உன்னுடைய 4 பேர் உனக்கு தூக்கிட்டு வந்தாங்களே, அவருடைய விசுவாசத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் பார்த்தே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லல. அவனை தனியா பாண்டர் பண்ணி சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் என்ன அர்த்தம்? இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது இவர் என்னை குணமாக்குவார் என்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டும் வராமல், இவர் ஒருவர் தான் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய மீறுதல்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க கூடியவர் என்பதை அவன் அறிந்து புரிந்து உணர்ந்து வந்தான். அதனால் மற்றவங்களாம் they came to assist him. ஆனால் இவனுடைய இந்த மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்களிலே எந்த ஒரு நோய்வாதும், குறிப்பாக திமிர்வாதம், அது மாற்றுத்திறன், இப்படி எல்லாம் இருக்கிறவர்கள் இருந்தால் அவங்க என்ன சொன்னாங்க, இது பாவத்துடைய பலாபலம். அதனால்தான் யோவான் அவர்கள் கேட்டாங்க, அந்த பார்வையற்றவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி வரும் பொழுது கேட்டாங்க, இது இவன் செய்த பாவமோ
இவருடைய பெற்றோர். அப்போ கான்செப்ட் எப்படி போகுது பாருங்க. ஒருத்தன் பிளைண்டா பிறந்தா தம்பி அதுல நாட்டு குருடு, செவிடு, மொடம், ஊமை. இன்னைக்கும் பல திருச்சபைகளை நான் பார்க்கிறேன். குருடுதான், பார்வையற்றவன் சொல்றது கிடையாது, காது கேளாதவன் சொல்றது கிடையாது, வாய் பேச கேளாதவர் என்று சொல்வது கிடையாது, நடக்க இயலாதவர் என்று சொல்வது கிடையாது. கேட்ட பைபிள் தானே இருக்கு, பைபிள் இருக்குல்ல. But you must always realize that you have no right to hurt another individual. இது ஒரு நபரை காயப்படுத்துவதற்கான அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் அவர் தரவே. அப்ப இவன் யோசிக்கிறான், இந்த சமுதாயம் என்னை இப்படி இவருக்கு முன்னாடி கொண்டு இறக்கும் பொழுதே அங்க உட்கார்ந்து என்ன யோசிப்பான், மகா ஒத்து சேர்த்துட்டாங்க கொண்டு இறக்கிருக்காரு முன்னாடி அப்படிதான் பார்ப்போம். அவர் என்ன செய்ய போறான்னு பார்த்து. ஆனா இவர் அவருடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்தார். அவர் மனசுல என்ன ஓடுது அவருக்கு நல்லா தெரியும். நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சொற்கள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். சிறகு ஒழிந்த பறவை அது வானில் பறக்குமோ, சிறகு ஒழிந்த பறவை அது வானில் பறக்குமோ, புயலிலே மலரும் தற்பதோ, வீசும் புயலிலே மலரும் தற்பதோ, மலரும் தற்பதோ. எவ்வளவு பெரிய ஒரு மனப்பான்மையோட மக்கள். ஆனால் he was convinced, அவனுக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், இவரிடத்தில் வந்தான் என் நோய் குணமாகிறது, அதுல முக்கியம் என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படும். அந்த கன்விக்ஷனோடு அவன் ஆண்டவருக்கு முன்பாக படுத்து கிடந்தான். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்கிருந்த கூட்டம் பரிசேயர், வேத பாரகர், இந்த பெரிய கூட்டம் பிளஸ் சராசரியான மக்கள், காமன் பீப்புள் இருப்பாங்க, எல்லாம் இருக்காங்க. அதுல ரொம்ப படிச்சு மெத்த படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பரிசேயர், வேத பாரகர், இவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இவன் யாருயா, இவன் யாரு? மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? தேவனுக்கு தான் உண்டு. ஆனால் இவன் தேவதூஷணம் சொல்கிறானே அப்படின்னு அவங்க வாயை திறந்து சொல்லல, யோசிக்கிறாங்க. யோவான் 2:25 என்ன போட்டு பாருங்க. John 2:25. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், அவ்வளவுதான், மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தார். அவர் மனசுல என்ன ஓடுறது அவருக்கு நல்லா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இவர் தேவதூஷணம் சொல்கிறார். மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ
இவன் இப்படி சொல்கிறானே என்று அவர்கள் நினைக்கும் பொழுது இங்க ஒரு விஷயத்தை நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. Jesus Christ should either be a blasphemer or God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று தேவதூஷணம் சொல்கிறவராக இருக்க வேண்டும், இல்லையே கடவுளாக இருக்க வேண்டும். இவர் கடவுள் என்பதை இந்த வேதம் இங்கு நமக்கு நிரூபிக்கிறது. எப்படி நிரூபிக்கிறது? ஆண்டவர் அப்பொழுது அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுன்னு சொல்றதா, இல்ல அவனை எழுந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றதா? எது ஈஸி அப்படின்னு கேட்கிறான் நம்முடைய பாஷை. Which is easy? To say to that guy that your sins are forgiven, or to ask him to get up, take a bed, or go? எது ஈஸி கேட்கிறான். இதுல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நபரிடத்தில் சொல்வதற்கு ஒரு ப்ரூஃப் தேடினா கிடைக்காது. There is no physical evidence, இல்லையா? நேரா நம்மள பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா நம்மள அவன் சொல்லுவான், ஆம் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அங்கு உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்திற்கு அதற்கான எவிடன்ஸ் உண்டா? இருந்தா இல்ல. ஆனால் அவனிடத்தில் சொல்கிறாரே, நீ எழுந்திருந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அதை அவன் செய்தால் அது எவிடன்ஸ் தானே? அது எவிடன்ஸ் தானே? அப்ப he confirms that Jesus Christ is God. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தேவன், கர்த்தர். இதை இந்த மக்களுக்கு அவர் புரிய வைக்க வேண்டும். அவருடைய மண்டை அது ஏறணும். That is very essential. இவரை அவங்க மிரக்கல் தான், அவ்வளவுதான். நீங்க அங்க கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவர் செய்ததை பார்த்து வியந்து போனார்கள். இப்படி கூட மனுஷனுக்கு கடவுள் இப்படி எல்லாம் ஆற்றல் கொடுப்பாரா? அப்படிதான் அப்பவும் யோசிச்சாங்க. எப்படிங்க? அப்பவும் அவர்களுக்கு எட்டவில்லை இவர் தேவன் என்பது. அப்போ இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு 3 கமாண்ட் கொடுக்கிறார். ஒன்னு என்ன? எழுந்து. நம்பர் 2, உன் படுக்கையை எடுத்துக்கொள். 3, உன் வீட்டுக்கு போ. 3 கமாண்ட்ஸ். 1 2 3. பட்டு 3 செய்யணும். அங்கு உட்கார்ந்திருக்க மக்கள் வாய் வளர்ந்து பார்க்கிறார். பரிசேயருக்கும் வேத பாரகர்களுக்கும் இது புரிய வேண்டும். அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்களே, இவர் எங்காகிலும் ஒரு வார்த்தையை விட்டார் அதை பிடித்துக் கொண்டு இவர் தேவதூஷணம் சொல்கிறவர் என்று இவருக்கு எதிராக சாட்சிகளை எழுப்பி நிரூபித்து இவரை கொண்டு விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அந்த பரிசேயருக்கும் அந்த வேத பாரகருக்கும் இவர் ஒன்றை புரிய வைக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதர் தன்னுடைய மனதிலே இந்த ஆண்டவரால், இந்த இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு என்று விசுவாசித்தால் அவருடைய பாவங்களும் அவருடைய அக்கிரமங்களும் அவருக்கு மன்னிக்கப்படும். இதைத்தான் அவர்கள் விட்டுவிட்டார்கள். இதைத்தான் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Very very specific. அதாவது there is nothing vague or abstract about what he is telling that paraplegic. அவன் paraplegic-ஓ quadriplegic-ஓ நமக்கு தெரியாது. அவன் ஒரு பக்கம் மட்டும் மாறுவாங்க, தவழ்ந்து போகிறவங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவன் வரும் பொழுது
படுத்த படுக்கையாக போனார். அவருடைய நண்பர்கள் அவரை சுமந்து வரும் பொழுது இவரிடத்திலே வந்தால் நிச்சயமாக இவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தார்கள். ஆனால் இந்த மனிதனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் பெரிது. என்ன, இவர் எனக்கு குணம் தருவது மட்டும் இல்லைங்க, என் ஆத்துமாவிலே நான் நோய்த்திருக்கிறேன். I am sick in my soul. என் பாவங்களை, என் அக்கிரமங்களை இவர் மன்னிக்கும் அதிகாரம் உடையவர். இவர் ஒருவரால் தான் அதை மன்னிக்க முடியும் என்பதை அறிந்து உணர்ந்து அவரிடத்திலே வந்தார். அவர் அவருடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்தார். மனுஷகுமார் இவர் நம்மை இங்கு குறிப்பிடும் பொழுது லூக்கா 5 கூட நீங்க வாசிங்க, இந்த இதே போர்ஷன் நீங்க வாசிங்க. மனுஷகுமார் என்றுதான் அவர் நம்மை குறிப்பிடுவார். காரணம் கேட்டீங்கன்னா, அவர் எந்த இடத்திலும் தன்னை மிகைப்படுத்தி காண்பிக்க விரும்பவில்லை. He wanted to show himself as a humble person. தாழ்மையுள்ளவர். He did not want to run against time. காலத்தில் முந்திக் கொண்டு அவர் ஓட விரும்பவில்லை. ஒரு நேரம், ஒரு காலம் வரப்போகிறது. சொல்வார்கள், அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அந்த வேலை வரும் பொழுது அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது வாய்ப்பை விட்டவர்கள் பலர். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக கிடைத்தது. சொல்லுவாங்க, கிரேஸ், கிருபை. What is கிருபை? What is grace? Unmerited favor. தகுதி இல்லாத ஒருவனுக்கு ஒரு தகுதியை கொடுப்பார். 35 பாஸ் மார்க், 32, 31 வாங்கியிருக்கு. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 மார்க் போடுற அந்த மார்க்கு என்ன பேரு? கிரேஸ் மார்க். டீச்சர்ஸ் இல்லையா? மலையாளத்தில் இதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? பிரசாதம். பிரசாதம். இறைவனிடத்திலிருந்து நாம் கேட்காமலேயே அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நமக்கு கொடுக்கப்படும். நான் கேட்காமலேயே சொன்ன உடனே அப்போ நம்ம மனம் திரும்ப வேண்டியது இல்லையான்னு யோசிக்க. மனம் திரும்புதல் அவசியம். அந்த மனம் திரும்பும் பொழுது அதற்கு மேல் என்ன போனது அவருக்கு தெரியும். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் அவர் மன்னிப்பீர்கள். அந்த மனம் திரும்புதல் கிரேஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன தெரியுமா? God's riches at Christ's expense. I repeat, God's riches at Christ's expense. கிறிஸ்து தம்மை தானே உங்களுக்காகவும் எனக்காகவும் விலைக்கிரயமாக செலுத்தினபடியால் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஐஸ்வர்யம், இறைக்கொடை, that is grace. அந்த கிருபை தான் நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்பாகவே நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுத வைத்து நமக்கு இந்த மீட்பை கொடுத்து இந்த இடத்திலே நம்மை இந்த நாளிலே இந்த திருப்பதியிலே பங்கு பெறுவதற்கு தகுதி படைத்திருக்கிறார். எதுவும் படிப்பு தகுதி எதுவும் இல்லை. அதுவும் தனிநபருடைய என்கவுண்டர் வித் கிரைஸ்ட். தனிநபருடைய அடுத்த இயேசு கிறிஸ்துவோடு உண்டான ஒரு தொடர்பு. Let me do one thing very clear. ஒரு நபர் கிறிஸ்துவ பெயரை உடையவராகவோ அல்லது தலைமுறையாக இருக்கும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினால் பாவ மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு என்று நினைத்தால் அது மிக பெரிய தவறு. You need to turn to God. You need to repent. You need to
ask for His forgiveness. பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. அந்த மனுஷகுமாரன் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. It's not too late. It's not too late. இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரி, if you have not had this personal encounter with Christ, this is the invitation. Repent, for the kingdom of God is at hand. நாம் கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு விசை கிடைக்குமா? கண்டிப்பா. அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, அற்புதமயமான அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீவத்தின் தீயாய் எழுத்தாய் கொள்ளும் கல்வாரி கரைந்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தொழில் செய்யும் கல்வாரி கரைந்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தொழில் செய்யும். இருண்டதோர் வாழும் இன்னமும் வாழும் இனியாவதும் திருமுகம் காண, இருண்டதோர் வாழும் இன்னமும் வாழும் இனியாவதும் திருமுகம் காண, நாகாவும் ஸ்நேகம் பெருகட்டும் நாகாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தொழில் செய்யும் கல்வாரி எங்களுடைய பாவங்கள் செவ்வேறு இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை எல்லாம் அகற்றி எங்களுக்கு மீட்பை கொடுத்து இன்னொரு சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளும்படி நாங்கள் சாந்தியை கொடுத்திருக்கிறோம். இன்று இந்த திருமணத்திலே பங்கு பெறும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்ற இந்த தகுதியை காத்துக்கொள்ள பரிசுத்தாக எங்களுக்கு உதவிச்சு. In Christ Jesus' name we pray, O Father. Amen. அன்புள்ள திருச்சபையாளர்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 நாட்கள் 2வது நாள் திருவிழாவில் பங்குகள் வந்துள்ள ஒரு யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய ஆராதனையில் பங்கு கொண்டு நமது மூத்தாயர் பாலகேசவரையும் நம் ஆலயத்தின் முன்னாள் ஆளுநர்கள் காந்திபாளர் ஐயாளர்களையும் அன்புடன் வணக்கத்தோடு வரவேற்கிறோம். சென்ற வெள்ளிக்கிழமை மற்றும் இன்றைய ஆராதனையில் ரம்யமான இசையோடு அழகான பாடல்களை பாடி மற்றும் சிறப்பான தேவ செய்தியை நாங்கள் கலந்து கொண்ட பிளைண்ட் ஃபார்மேஷன் குழுவின் அங்கத்தினர் யாவருக்கும் ஆயர்கள் சார்பிலும் பரிமாற அங்கத்தினர்கள் சார்பிலும் குறிப்பாக சபையார் யாவரும் சார்பிலும்
நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை மாலை 21ஆம் தேதி மாலை 6:30 மணியளவு Pilgrim Journey Towards Reconciliation, அதாவது ஒப்புரவாக்குதலை நோக்கிய புனித பயணம் என்கிற தலைப்பிலே ரெவரண்ட் லூயிஸ் நெல்சன் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அநேகர் அன்றைய மாலை ஆராதனையில் பங்கு கொண்டு தேவனின் நாமத்தை மகிழ்ச்சித்தார். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வரும் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி காலை 9 மணி ஆராதனை உண்டு. அந்த ஆராதனையில் நமது முன்னாள் ஜான்கிருபாரன் ஐயா அவர்கள் அக்னாலஜிங் ஃபெய்த் பியாண்ட் பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள் தாண்டிய நம்பிக்கை அங்கீகரித்தல் என்கிற தலைப்பிலே தேவை செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நமது சபையின் நிச்சயமாய் மற்றும் பலவீனமான அனைவருக்கும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற நாட்களில் பிறந்த நாள் கண்டவர்கள் மார்ச் 10ஆம் தேதி திருவாளர் மாஸ்லாமி, 11ஆம் தேதி ஜாக்லின் கிருஷ்ணன் மற்றும் அதே நாளில் லீசா சார்ல்ஸ் அவர்கள் மாஸ்டர் ஜேடன் ஜூடா சார்ல்ஸ் அவர்கள் பிறந்த நாளை கொண்டிருக்கிறார். 12ஆம் தேதி திருமதி ஷீலா சாண்டர் அவர்கள், மார்ச் 13ஆம் தேதி அன்று அனுஷாரின் தம்பதியர் மூத்த மகன் ரித்திக் ரிச்சர்ட்சன் மற்றும் பரிமாறின் தம்பதியர் மகள் ஷாரன் சிந்தியா அவர்கள் பிறந்த நாளை கொண்டிருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி திருமதி எலிசபெத் அவர்கள் மூத்த குமாரன் பெஞ்சமின் ஆசர்கின் மற்றும் அதே நாளிலே அருண் டாஃப்னி தம்பதியர் அன்பு செல்வன் மாஸ்டர் எவர்ட் என்ஜர் தங்களின் பிறந்த நாளை ஆசிரியிருக்கிறார்கள். மார்ச் 15ஆம் தேதி திருமதி ஏஞ்சல் ரமேஷ் மற்றும் இன்று மார்ச் 16ஆம் தேதி லிசி சத்யபிரசாத் அவர்களின் மகன் மாஸ்டர் நோயல் சத்யபிரசாத் தங்களின் பிறந்த நாளை கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இன்று மார்ச் 16ஆம் தேதி திருமதி சசிகலா மாஸ்டர் அவர்கள் தம்பதியர்களை தங்களின் திருமண நாளை ஆசிரியிருக்கிறார். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கண்ட யாவரையும் உம்மத்துமார் வெள்ளத்தின் கத்தத்தாமை வருகின்ற நாட்களிலும் சகல நன்மைகளும் ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டி வழிநடத்திய திருச்சபையின் சார்பிலும் ஆயுதங்கள் மற்றும் பரிமாற குழுவினர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். சென்ற வார காணிக்கையின் விவரம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதாந்திர 14,475, பெருவரன் மூலமாக 4,825, பைக்காணிக்கை 4,541, காவர்ஸ் 1,500, டான்ஸ் ஆஃபரிங் மதிப்படை மூலமாக 2,848, நியாய உரிமை கல்வி இவர்கள் மூலமாக 220 மற்றும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆக்ஷன், அதாவது ஜான் திருவாரூர் தோட்டத்தில் இருந்த உரிமை ஆக்ஷன் எடுத்தது ரூபாய் 830. ஆக மொத்தம் 29,739 பெற்றுக்கொண்டுள்ளார். சங்கீதம் 36 ஏற்றுள்ளது. உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருத்தேடுவார்கள். உமது பேரின் அதிகமாக அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஜீவ ஊற்று இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காட்டுகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒரு நாளை காணும்படியாய் கிருபை செய்த தேவன், உம்மிலே அன்பு கொண்டு உம்மை வழிபடவும் நீர் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையாக உங்களுக்கு சரீரத்தின் அங்கத்தை நினைவு கூர்ந்து பகிர்வதற்கு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்த ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக அந்த குழுவுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, உடைய படைப்புகள் அனைத்தையும் நேசிக்கிறபடினால மனித ஆண்டவரே சரீரத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் காலங்கள் நிறைவேறும் பொழுது
ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறேன். உங்களுடைய நாம மகிமைக்காக வாழும்படியாக மாத்திரமல்ல, அந்த நாமத்துக்கு சாட்சிகளாய் உங்களுடைய சத்தியத்தை பறைசாற்றுகின்ற ஒரு பங்காளிகளாக நீர் இவரை பயன்படுத்தி வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நிறுவனத்துக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். அதை பொறுப்பெடுத்து நடத்துகிறவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நல்ல உங்களுடைய ஞானத்தையும் ஆண்டவருடைய பலத்தையும் கொடுத்து ஆண்டவருடைய படைப்புகளை பார்க்க முடியாத இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய இரண்டாம் வருகையில முகமுகமாய் பார்க்கின்ற நம்பிக்கை வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆயத்தப்படுத்திருக்கிற இந்த ஊழியத்தில் உங்களுடைய தெய்வ பிரசனமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஊழியத்துக்கு தேவையான பொருளுதவி மக்களுடைய ஜெபங்கள் அனைத்தையும் நீ தந்து ஆண்டவர் இவர்கள் மூலமாக இன்னும் அநேக உடைய வசனத்தை கேட்கவும் அவருடைய வாயில ஆண்டவருடைய நாம் உச்சரிக்கப்படவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் இந்த நிர்வாகத்தை நீ எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் உடைய ஆடுகிறோம். ஆண்டவர் வருகின்ற காலங்களிலும் கூட இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் பல விதமான இந்த ஏமாற்றங்கள் ஆண்டவரே இழிவான வார்த்தைகள் இவர்களின் மத்தியிலும் கூட கடந்து போகும் பொழுது பரிசுத்தாவியான பிள்ளைகளின் துணையாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதித்து பயன்படுத்தி உடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்த உடைய வசனங்களை சொல்லும் பொழுது ஆண்டவரே அந்த வசனங்கள் பிள்ளைகள் கேட்பதற்கு அது ஆண்டவரே பிரதிமாயிருக்க தேர்வு செய்ததும் மீண்டும் அந்த நிர்வாகத்தின் கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து வல்லமை அவரோடு கூட இருக்கட்டும். காத்து கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து வழியாக சபைகளும் நல்ல பிதாவே. ஆமென். தேவனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைச்சி இருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைச்சி